ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம குமரகுண்ட கோயிலில் தான் இருக்கோம். இதை சுற்றிற வந்து 108 அம்மன்களை வந்து வடிவமைச்சிருக்கு. அந்த சிலையோட ஒவ்வொரு சிலையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. இப்போ நீங்கள் எத்தனையோ முறை இங்கே வந்திருப்பீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு சிலையும் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்து முழுசாக வந்து இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு சிலையும் நான் வந்து வீடியோ படம் பிடிச்சின்னு வந்து நான் காட்டியிருக்கேன். நீங்கள் என்றதாக இருந்தால் கூட எண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலையும் வந்து லைனாக நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இங்கே போயிருந்தாலும் கூட இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அம்மனும் எப்படி இருக்காங்க, எந்தெந்த பேரில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ முழுக்கவும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு ஆன்மீக ஒரு சிந்தனையை தான் உருவாக்கும். எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இது போல் சாமிகளை வந்து பார்த்திங்கன்னா, இல்லை இந்த மாதிரி திவ்ய தரிசனங்களை வந்து விஷயங்களை கேட்டிங்கன்னா நம்ம மன அமைதிக்காகவும் விதமான எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஒவ்வொரு சாமியை வந்து நான் வந்து லைனை வந்து ஃபோட்டோ பிடிச்சும் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இதை பாருங்கள். இன்றைக்கி வந்து பௌர்ணமின்றதுனால மகா யாகம் வந்து நடத்துறதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை முடிஞ்ச உடனே அதை வந்து நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். லைவில் போடலான்னு பார்த்தேன், இருந்தாலும் முடியல. ஜனம் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் இதை வந்து ஒவ்வொரு சாமியும் நான் படம் பிடிச்சிருக்கேன். 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. இதுவே கண்டிப்பாக வந்து இதை ஒவ்வொரு சாமியும் நீங்கள் வந்து ஒவ்வொரு படம் பார்க்க சொல்லுங்க. அந்த பேரை சொல்லிவிட்டு வந்து நீங்கள் லைனாக சொல்லிவிட்டு வந்து பாருங்கள். உங்களுக்கே வந்து தெரியும். 108 அம்மன்களில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இங்கே வந்து போகிறது ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு. ஆனால் வந்து இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க. அதில் யாரோ 100ல் ஒரு 50 பேர் தான் வந்து அந்தந்த சாமிக்கும் அந்தந்த பரிகாரம் கேட்டு வந்து அங்கே இருக்கிற பூசாரி கேட்டிங்கன்னாவே அந்தந்த சாமிக்கு வந்து இந்த சாமிக்கு இந்த கலர் துணி, இந்த அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ட்டு க்ளீனாக வந்து சொல்கிறாங்க. அவங்க இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து கைட் பண்ணிங்கன்னா கூட அவங்கள கூப்பிட்டிங்கன்னா கூட அவங்க எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இந்த சாமி இந்த ஊரில் இருக்குது, இந்த அம்மன் வந்து இந்த மாரியம்மன் கோயில், இது வந்து முத்து மாரி அப்படின்னு ஒவ்வொன்றும் விளக்கமாக சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது அமாவாசை நாட்களில் வந்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு இது வந்து பூஜை வந்து பண்ணுறாங்க. தாலாட்டு பண்ணுறாங்க. அம்மன் வந்து தாலாட்டு வைக்கிறாங்க. ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் வந்து எல்லாம் ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ளவர்கள் மட்டுமே இதை பாருங்கள். உண்மையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லதே நடக்கும். ஆண்டவனை வந்து கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் அப்படின்ற ஒரு இதுவே இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை பாருங்கள். எல்லா சாமிகளும் இங்கே இருக்குது. அம்மன் ஒவ்வொரு சாமியும் வந்து எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த அம்மன் பசங்களுக்கும் வந்து இந்த கூட்டிகிட்டு வந்து இப்படி போன்ற இடத்துங்கள் வந்து காட்டிங்கன்னா ஆன்மீகம் வந்து அவங்களுக்கு இன்னும் பக்தி அதிகமாகும். சிறிய பல தவறுகள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு கூட இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பூஜை செய்கிறாங்க. பசங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான இதுக்கும் வீடு கட்டுவதற்கு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து பிரச்சனைகளை சந்திப்போம் வீட்டில். அந்த மாதிரி பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கிறதுக்கும் யாகம் நடத்துகிறாங்க. இந்த யாகத்தில் பௌர்ணமி அன்றைக்கி வந்து கலந்துக்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த யாகத்தில் நீங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு பலன் அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் குமரகுண்டாவுடைய ஒவ்வொரு அப்டேட்டும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, நன்றி.